ஹலோ கைஸ், நீங்க பார்த்துட்டு அனிமேட் கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மான்வாவோட 91, 92, 93 இந்த 3 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம் பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு பாருங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ கேட் பண்ண ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ அந்த ஜாம்பி டீமன் கிங் கிட்ட இருந்து சியோசங்க காப்பாத்திருப்பான். அப்ப அந்த ஜாம்பி டீமன் நம்ம ஹீரோ கொல்ல போயிருக்கோம். அப்ப நம்ம ஹீரோ இல்ல நான் சாக மாட்டேன் அப்படின்னு அந்த காப்ஸ் ரிஃபைனிங் பில்ல உடைச்சிருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோ அந்த காப்ஸ் ரிஃபைனிங் பில்ல அந்த பவர்லாம் எடுத்துட்டு இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு அந்த ஜாம்பி டீமனுக்கு ஒரு பஞ்சு. நம்ம ஹீரோ விட்ட பஞ்சுக்கு அந்த ஜாம்பி டீமன் கிங்கே கொஞ்சம் தூரம் போராடி போயிருச்சு. அப்ப நம்ம ஹீரோ எங்க போற, இன்னையோட உன் கதையை முடிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த ஜாம்பி டீமன் கிங்க தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா அந்த ஜாம்பி டீமன் கிங்கோட உடம்பெல்லாம் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணதுனால ஓட்டையே விழுந்து போச்சு. அப்ப நம்ம சியோசாங் என்னது குயிஃபங் அந்த காப்ஸ் ரிஃபைனிங் பில் அந்த பவர் எல்லாம் அவன் எடுத்துக்கிட்டு என்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக அந்த ஜாம்பி டீமன் கூட சண்டை போறான் அப்படின்னு ஷாக் ஆவரா. அப்ப அந்த ஜாம்பி டீமன் கிங்கும் ஃபுல்லா அந்த ஃபயரால எரிஞ்சு கீழே விழுந்து செத்து போச்சு. அப்ப நம்ம சியோசாங் குயிஃபங் அப்படிங்கிறா. அப்புறம் அந்த தேடு பிரின்ஸ் இதுக்கு வாய்ப்பே இல்ல, இந்த குயிஃபங் எப்படி இந்த ஜாம்பி டீமன் கிங்க கொன்னோம் அப்படின்னு ஷாக் ஆவறான். அப்ப நம்ம சர்வெண்ட் ஊர் மக்கள்லாம் இருந்துட்டு நம்ம யங் மாஸ்டர் அந்த ஜாம்பி டீமன் கிங்க தனியாவே தோக்கடிச்சிட்டாரு அப்படின்னு ஷாக்ல பாத்துட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த யூ ஃபேமிலியோட இன்ஸ்பெக்டர் நம்ம ஃபேங்ஜானை பார்த்து உங்களோட யங் மாஸ்டர் கிட்டத்தட்ட செத்துருப்பான், அவனை காப்பாத்துறதுக்கு ஏன் நீங்க போல அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஃபேங்ஜான் எங்க கேப்டனை நாங்க ஏன் காப்பாத்த போலனா அவர் அந்த ஜாம்பி டீமன் கிங்க கொன்னுருவாருன்னு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறோம். அப்ப நம்ம ஹீரோ எப்படி அந்த ஜாம்பி டீமன் கிங்க கொன்னாச்சு அப்படிங்கிறோம். அப்ப நம்ம சியோசாங் என் மேல யாருக்குமே கவனம் இல்ல, இந்த சிட்டில இருந்து கிளம்புறதுக்கு இதுதான் எனக்கு கரெக்டான நேரம் ஆனா அப்படின்னு யோசிக்கிறா. அப்ப நம்ம ஃபேங்ஜான் நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு கேப்டன் நீங்க ஓகேவா அப்படின்னு கேட்கறோம். அப்ப நம்ம ஹீரோவோ நான் ஓகே தான் ஆனா கொஞ்சம் டயர்டா இருக்கேன் அப்படின்ட்டு சியோசங் எங்க அவ சேஃபா இருக்கா அப்படின்னு கேட்கறோம். அப்ப அவனுக்கு ரெண்டு பேரும் பாக்குறானுங்க, நம்ம சியோசங்க காணோம். அப்ப நம்ம ஹீரோ சியோசங் வந்து போயிட்டாலா அப்படிங்கிறோம். அப்ப நம்ம ஹீரோவோட கையை வந்து சியோசங் பிடிக்கிறா. அப்ப நம்ம ஹீரோ சியோசங் நீ வந்துட்டே அப்படின்னு ஷாக் ஆகிறோம். அப்ப நம்ம ஹீரோ சியோசங் நீங்க வந்து போலி அப்படின்னு கேட்கறோம். அப்ப நம்ம சியோசங் இல்ல குயிஃபங் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு வந்தேன் அப்படிங்கிறா. அப்புறம் குயிஃபங் நீ தானே என்ன உன்னோட உமன் அப்படின்னு சொன்ன, உங்ககிட்ட சொல்லாம அங்க வந்து கிளம்பும் அப்படின்னு எப்படி நினைச்சா அப்படின்ட்டு அப்புறம் சியோசங் சின்ன பிள்ளையா இருந்தப்ப காட்டுறாங்க. அப்ப நம்ம சியோசங் நான் சின்ன பிள்ளையா இருந்தப்பயே என்னோட அம்மா ரொம்பவே என்ன ஃபோர்ஸ் பண்ணி நான் ஸ்ட்ராங் ஆகும்னு சொன்னாங்க அப்படிங்கிறா. அப்ப அவளோட அம்மாவும் கையில சாட்டையை வச்சுட்டு சியோசாங் நீ இவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க கூடாது, நீ தான் இந்த யூயோ இம்மோர்டல் பிளேஸ்க்கு நெக்ஸ்ட் மாஸ்டர், அதனால நீ ஸ்ட்ராங் ஆயே தீரணும், ட்ரைனிங் பண்ணு அப்படிங்கிறா. அப்ப சியோசாங்கோட அம்மா அவளை அடிக்கிறா. அப்ப நம்ம சியோசாங் நான் யூயோ இம்மோர்டல் பிளேஸ்ல தான் பிறந்தேன், அங்க என்னால் நிம்மதியாவே இருக்க முடியாது, ஆனா இந்த டைம் என்ன குயிஃபங் காப்பாத்திட்டான், குயிஃபங் கூட இருந்தா எனக்கு ரொம்பவே பாதுகாப்பா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, நான் ஃபியூச்சர்ல அந்த யூ ஃபேமிலியை அந்த யூயோ இம்மோர்டல் பிளேஸுக்காக பழி வாங்குவேன், ஆனா இப்ப குயிஃபங் கூட இருக்க போறேன் அப்படின்னு வெக்கப்பட்டுட்டே சொல்றா. அப்ப நம்ம சர்வெண்ட் கதறி எழுதிட்டு யங் மாஸ்டர் உங்களுக்கு ஒன்னாகலையே நீங்க நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்கறான். அப்ப நம்ம ஹீரோ டே நீ அழுவாதரா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறான். அப்ப பார்த்தா அவங்க மேல பெரிய ஷேடோவோ இது தெரியுது. அவனுங்கெல்லாம் என்னடா அப்படின்னு ஷாக் ஆவறானுங்க. அப்ப நம்ம ஹீரோ இப்ப நம்ம ஓபன் பிளேஸ்ல தான் இருக்கும், எங்க இருந்து இவ்வளவு பெரிய ஷேடோ எங்க எல்லாத்தையுமே கவர் பண்ணுது அப்படின்னு பாக்குறோம். அப்ப நம்ம ஹீரோ ஷாக் ஆவறான். பார்த்தா அவன் முன்னாடி ஏதோ ஹியூமனோட ஃபேஸ் மாதிரி பெரிய மலையாட்டம் இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ இது வந்து ஒரு மவுண்டனா அப்படின்னு ஷாக் ஆவறான். அப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாம் குயிஃபங் அங்க என்னதை பார்த்துட்டு இருக்கான், அங்கதான் ஒண்ணுமே இல்லையே அப்படின்ட்டு நம்ம யங் மாஸ்டர் ரொம்பவே டயர்டா இருப்பாருங்குது, அவரு ரெஸ்ட் எடுத்தாலும் சரியா போயிடும் அப்படிங்கிறானுங்க. அப்ப நம்ம சியோசாங் போய் குயிஃபங் உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கறா. அப்ப நம்ம ஹீரோ இல்ல எனக்கு ஒண்ணு இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ட்டு இது இல்யூஷனா, இல்ல இது கண்டிப்பா இல்யூஷன் இல்ல, இங்க ஒரு மவுண்டன் இருந்துச்சு அது திடீர்னு மறைஞ்சு போச்சு அப்படின்னு ஷாக் ஆவறான். அப்ப அந்த ஊர் மக்கள் ஒருத்தன் சீக்கிரமா வந்து நம்ம குயிஃபங்க ஹீல் பண்ணுங்க அப்படிங்கிறோம். அப்ப நம்ம ஹீரோ அது எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, அது ஒரு மவுண்டன் இல்ல அது லெஜெண்டரி டீமன் எர்த் மதர், என்னோட பாஸ்ட் லைஃப்ல அந்த எர்த் மதர் மியோ சிட்டில நிறையவே ஜாம்பி டீமன் அப்புறம் இன்செக்ட்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி இந்த எர்த் டீமன் தான் எல்லா டீமனுக்கும் மாஸ்டர், இந்த எர்த் டீமன் என்னோட பாஸ்ட் லைஃப்ல அந்த மியோ சிட்டில நிறையவே கிரேட் டீமன்ஸ் எல்லாம் ரெசரெக்ட் பண்ணுச்சு, திடீர்னு ஹியூமன் ரேஸ் மேல அது ரெசரெக்ட் பண்ண எல்லா டீமன்ஸையும் வச்சு ஹியூமன் ரேஸ் மேல ஒரு வார் பண்ணுச்சு. அப்ப நம்ம ஹியூமன் ரேஸ் ரொம்ப வீக்கா இருந்துச்சு, அந்த டீமன் ரேஸ் எதிர்த்து நிக்க கூட முடியல, ஆனா இப்ப எதுக்காக அந்த எர்த் மதர் இங்க வந்துட்டு மறைஞ்சு போச்சு, அது மறுபடியும் வந்தாலும் வரலாம், அதை எதிர்த்து நம்ம சண்டை போறதுக்கு ரெடியா இருக்கணும் அப்படிங்கிறோம். அப்புறம் 5 நாள் கழிச்சு கேபிட்டல் சிட்டி கட்டுறாங்க. அப்ப அந்த ஊர் மக்கள் ஒருத்தன் தேர்ட் பிரின்ஸ் எல்லாம் அந்த ஜாம்பி டீமனை ஒண்ணு கூட தோக்கடிக்க முடியல, ஆனா அந்த குயிஃபங் தனியாவே 3 கிராண்ட் மாஸ்டர் லெவல்ல இருக்க ஜாம்பி டீமனை கொண்டுட்டான் அப்படிங்கிறான். அப்ப அவனுங்களாம் நீ என்னடா சொல்ற அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப நம்ம குயின் ஃபேமிலியோட ஹெட் அப்புறம் கிரேட் கிராண்ட் மதர் எல்லாம் இருந்துட்டு குயிஃபங் நம்ம மெயின் கிளானோட டெவலப்மெண்ட்டுக்காக உன்னை நம்ம மெயின் கிளானை கூப்பிடுறோம் நீ வரியா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சாரி எங்க மதர் என்னால வர முடியாது, நான் செய்ய வேண்டிய வேலை கொஞ்சம் இருக்கு அப்படின்ட்டு எனக்கு 2 ரெக்வஸ்ட் இருக்கு அப்படிங்கிறான். நம்ம ஹியூமன் ரேஸ் மேல டீமன்ஸ் போறது இருக்க போகுது, அப்ப நம்ம குயின் ஃபேமிலி சேர்ந்த ஆர்மட் ஃபோர்ஸ் எல்லாம் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கணும், நான் அவங்க எல்லாத்தோட பவரையும் இன்க்ரீஸ் பண்றேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம கிரேட் கிராண்ட் மதர் என்னது டீமன் கிளான் அட்டாக் பண்ண போகுது அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்னோட 2வது ரெக்வஸ்ட் என்னன்னா அந்த பில் ஹால்ல என்ன சேர்த்திக்கணும் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஹெர்ப் கலெக்டிங் ஹெட்டும் அவனோட பிரதர் ஜூலங்கும் ஷாக் ஆயிட்டு என்னது அந்த பில் டவருக்கு போகணும்னு கேட்கறான். இந்த கான்டினென்ட்லயே அந்த பில் டவர் தான் ரொம்பவே பெரிய அல்கமி ஃபோர்ஸ், இதுக்குள்ள அவ்வளவு ஈஸியெல்லாம் போக முடியாது, நாங்க இந்த பில் டவர்ல ஸ்டூடெண்டா சேரணும் அப்படின்னா எங்களோட சின்ன வயசுல இருந்தே ட்ரைனிங் எடுக்கணும், ஆனா நம்ம கிரேட் கிராண்ட் மதர் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி இந்த குயிஃபங் ஈஸியாவே அந்த பில் டவருக்குள்ள போயிட்டான் அப்படிங்கிறான். அப்புறம் 1 மாசம் கழிச்சு அந்த பில் டவர் காட்டுறாங்க. அப்ப அந்த பில் டவர்ல இருக்க மாஸ்டர் எல்லாரும் பாருங்க இவன் தான் நம்ம புது ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ எனக்கு என்னடா கத்துற போறீங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஹலோ எவ்ரிவன் நான் தான் குயிஃபங் குயின் ஃபேமிலில இருந்து வந்திருக்கேன், என்னெல்லாம் நல்லா பாத்துக்கங்க அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்கவனுங்களா என்னது குயிஃபங்கா, இவன் அந்த வீக்கஸ்டான
குயின் ஃபேமிலி சேர்ந்தவனா? இந்த பீல் டவர்ல அந்த குயின் ஃபேமிலி சேர்ந்த எந்த ஒரு டிசிப்ளின்ஸுமே இல்ல. இவன் தான் புதுசா வந்திருக்கானா அப்படின்ட்டு இவன் ஒரு வாரியரை வந்து அல்கமிஸ்ட் ஆகும்னு நினைக்கிறானா? இந்த வயசுல இவனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு எல்லாம் பாக்குறானுங்க. அப்ப நம்ம ஹீரோ அவங்களை கண்டுக்காம அங்க பொறாடி போய் உட்காந்துட்டு இந்த பீல் டவருக்கு இந்த 5 மேஜர் ஃபேமிலிஸ்ல இருந்து அவங்களோட டிசிப்ளின்ஸை அல்கமிஸ்ட் ஆகிறதுக்காக அனுப்பி வைப்பாங்க. நான் அல்கமிஸ்ட் ஆகிறதுக்காக இங்க வரல. இந்த பவிலியனோட டேன்வெல் கேவ்ல ஒரு ட்ரெஷர் இருக்கு. அது லியோசனோட ஒரு ஸ்வாட். இந்த லியோசன் ஸ்வாட் ஏசியன் காலத்துல இருந்த டீமன் எம்பரரை தோக்கடிக்க யூஸ் ஆனிச்சு. இந்த ஸ்வாட் டீமன்ஸ் கிட்ட ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு அந்த எர்த் மதர் நம்ம ஹியூமன் ரேஸ் மேல வார் பண்ணப்ப இந்த ஸ்வாடை வச்சு தான் நம்ம ஹியூமன் ரேஸ் கொஞ்சம் தப்பிச்சிச்சு. இப்ப அந்த லியோசன் ஸ்வாடை யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த பீல் டவர்ல இருக்க அல்கமிஸ்ட்லாம் அவங்களோட மென்டல் பவர் வச்சு அந்த லியோசன் ஸ்வாடை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறோம். இப்ப அந்த லியோசன் ஸ்வாட் எனக்கு தேவைப்படுது, அதை கண்டிப்பா நான் ஆப்டைன் பண்ணி ஆகணும் அப்படி. அந்த டீமன்ஸ் ஹியூமன் ரேஸ் மேல வார் பண்ணுச்சுன்னா அப்ப எனக்கு தேவைப்படும், இப்ப நான் எடுத்தே ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அப்ப அந்த அல்கமி மாஸ்டர் டே குயிஃபங், நீயே ரெக்கமெண்டேஷன்ல இந்த பீல் டவர்ல வந்திருக்க, ஆனா நான் சொல்ற ஒரு வார்த்தை கூட நீ கவனிக்க மாட்டேங்கிற. இந்த மாதிரி ஆட்டிடியூட் காட்டின அப்படின்னா உன்னால அல்கமி கத்துக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. இவங்க தான் இன்ஸ்ட்ரக்டர் என், செகண்ட் லெவல் அல்கமிஸ்ட். அப்ப அந்த இன்ஸ்ட்ரக்டர் என் டே குயிஃபங், உன்னால உன்னோட குயின் ஃபேமிலிக்கு அவமானம் அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ இன்ஸ்ட்ரக்டர் யான், நான் அந்த எலிக்சர் கேவுக்கு எப்படி போலான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்கவங்கலாம் சிரிச்சுக்கிட்டே, எனது நீ அந்த எலிக்சர் கேவுக்கு போறியா? அந்த இடத்துக்கு போகணும்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான டிசிப்ளின்ஸால மட்டும் தான் போக முடியும், நீ அதை பத்தி நினைக்கிறதே வேஸ்ட் அப்படின்னு சிரிக்கிறானுங்க. அப்ப அந்த இன்ஸ்ட்ரக்டர் யான் டே குயிஃபங், அந்த எலிக்சர் கேவுக்கு போகணும்னா குறைஞ்சது 3 வருஷமாவது நீ ட்ரைனிங் எடுக்கணும். இந்த அகாடமியில சேர்ந்ததும் போக முடியும்னு நினைச்சியா? நான் உனக்கு ஒரு அட்வைஸ் தரேன், நீ கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்தீங்கன்னா அந்த எலிக்சர் கேவுக்கு போக முடியும், ஆனா இப்ப போக முடியாது. அதனால நீ உன்னோட கல்டிவேஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணு. இந்த மாதிரி நான் சொல்லி கொடுக்கும்போது தேவையில்லாத யோசிச்சுட்டு இருக்காதரா அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ டீச்சர் நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த இன்ஸ்ட்ரக்டர் யானோ, என்னது அப்படியா? நான் குய் பிளட் எலிக்சரை எப்படி ரிஃபைன் பண்ணு சொன்னேன், அதை இப்ப நீ திரும்ப சொல்ற, அப்படி மட்டும் சொல்லலன்னா என்கிட்ட முட்டி போட்டு மன்னிப்பு வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப அங்க இருக்கணுங்களாம், டீச்சர் வென், நீங்க ரொம்ப பெரிய நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. இந்த குயின் ஃபேமிலி மெம்பர் இன்னைக்கே இந்த அல்கமி ஹாலை விட்டு ஓட போறான் அப்படின்னு கத்திட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த இன்ஸ்ட்ரக்டர் யானோ, இவனுங்களும் ஒரு குப்பை, இவனுங்களாலையும் அந்த எலிக்சர் எப்படி ரிஃபைன் பண்ணு சொல்ல முடியாது, இன்னைக்கு என்னோட நாளே மோசமா போச்சு அப்படின்னு டென்ஷன் ஆகிறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும், டீச்சர் நான் சொல்றதை நல்லா கவனமா கேளுங்க அப்படின்ட்டு, டீச்சர் சாரி, நீங்க சொல்லி கொடுத்த மெத்தட்ல 20 மிஸ்டேக் இருக்கு, அதெல்லாம் நான் நல்லா லிசன் பண்ணேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த இன்ஸ்ட்ரக்டர் யானோ, என்னடா சொல்ற அப்படின்ட்டு, நீ உன்னோட டீச்சர் சொல்லி கொடுத்த மெத்தடே தப்புங்கறியா? உன்னோட டீச்சரை நீ இன்சல்ட் பண்ற, இது மிகப்பெரிய அஃபென்ஸ் அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு, உன்னால நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அங்க இருக்கவங்கலாம், என்னது இந்த குயிஃபங் நம்ம டீச்சர் சொன்னதே தப்புன்னு சொல்றானா? இந்த அல்கமி ஹால்லே நம்மளோட இன்ஸ்ட்ரக்டர் யான் தான் ரொம்பவே யங் வயசுல அல்கமிஸ்ட் ஆயிருக்காங்க, இவங்க சொல்றது எப்படி தப்பா இருக்கும்? இந்த குயிஃபங் இன்னைக்கு இந்த அல்கமி ஹால்ல இருந்து ஓட போறோம் அப்படின்னு எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ, சரி ஓகே உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட், நாம ஏன் இவங்க முன்னாடி பில் ரிஃபைன் பண்ணக்கூடாது அப்படின்னு கேக்குறோம். அப்ப அங்க இருக்கவங்கலாம், என்னது இவன் பில் ரிஃபைன் பண்ண போறானா? நானே ரொம்ப நாளா ட்ரை பண்ணி அதை என்னால ரிஃபைன் பண்ண முடியல, இந்த குயின் ஃபேமிலிஸ் அந்த குப்பைங்க ரொம்ப ஆர்வக்கோளாரா இருக்கானுங்க அப்படின்னு எல்லாம் சிரிக்கிறானுங்க. அப்ப நம்ம ஹீரோ பில் ரிஃபைன் பண்றதுக்கு போயிட்டான். அப்ப அங்க இருக்கவங்கலாம், டே உடனே ஸ்டேஜ் விட்டு வந்துடுறா, உன்னை நீயே அவமானப்படுத்தியதா அப்படின்னு கத்திட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த இன்ஸ்ட்ரக்டர் யானோ, இந்த குழந்தை பையன் என்ன ரிஃபைன் பண்ண போறான், இந்த திமிரு பிடிச்ச குயிஃபாங்கால என்னதான் பண்ண முடியும், அவன் இன்னைக்கு அவமானப்பட்டு தான் போக போறான் அப்படின்னு சிரிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ, டீச்சர் நீங்க பண்ண ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா, இந்த பில்ல ரிஃபைன் பண்ணும்போது நீங்க ரொம்பவே லோ ஹீட்ல வச்சு ரிஃபைன் பண்றீங்க, இத ஹை ஹீட்ல ரிஃபைன் பண்ணோம் அப்படின்ட்டு அந்த ஃபர்னஸையே கொளுத்தி விட்டோம். அப்ப அங்க இருக்கவங்கலாம், டே நீ என்னடா பண்ற அப்படின்னு வாய் பொளந்துறானுங்க. அப்ப நம்ம ஹீரோ, நீங்க லோ ஹீட்ல இதை ரிஃபைன் பண்ணதுனால இந்த ஹெர்ப்ஸோட எசன்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகாது, இந்த மெடிசன் ஹெர்ப்ஸ் எல்லாம் ஹை ஹீட்ல கரெக்டான டைம்ல சேர்க்கணும் அப்படின்ட்டு அந்த ஃபர்னஸ்ல தூக்கி போடுறோம். அப்ப அங்க இருக்கவங்கலாம், டே குயிஃபங் நீ என்னடா பண்ற, நீ யூஸ் பண்ற ஹெர்ப்ஸ் எல்லாம் ஹெவன்லி ரிசோர்சஸ், அது கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்னு வாய் பழகுறானுங்க. அப்ப அந்த இன்ஸ்ட்ரக்டர் யானோ, இந்த குயிஃபங் என்ன பண்ணணும்னு நினைக்கிறான், இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல பில் ரிஃபைன் பண்ணவே முடியாது, கடந்த 100 வருஷமா நான் சொல்லி கொடுத்த மெத்தட்ல தான் பில் ரிஃபைன் பண்ணிருக்காங்க, நான் பில் ரிஃபைன் பண்ண சொல்லி கொடுத்த மெத்தடே தப்புன்னு சொல்றான், அவன் ரிஃபைன் பண்ற பில் கண்டிப்பா சக்சஸ் ஆகாது அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ, நான் பில் ரிஃபைன் பண்ணி முடிச்சிட்டான் அப்படிங்கிறான். அப்ப அந்த இன்ஸ்ட்ரக்டர் யான், எனது இவ்வளவு சீக்கிரமா பில் ரிஃபைன் பண்ணிட்டேன், இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, இந்த பில்லை ரிஃபைன் பண்றதுக்கு குறைஞ்சது 2 மணி நேரத்துக்கு மேல ஆகும், அப்பதான் அந்த பில்லோட குவாலிட்டி 6 பாயிண்ட்ஸ்க்கு மேல வரும், நீ எதுக்குடா அந்த பில்ல அதுக்குள்ள எடுத்து அப்படின்னு டென்ஷன்லயே வராங்க. அப்ப அந்த இன்ஸ்ட்ரக்டர் யான், இது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு தரையில உட்காந்துட்டு, இந்த எலிக்சர் ஹை குவாலிட்டியில இருக்கு, இது எப்பறம் உன்னால முடிஞ்சு அப்படின்னு வாய் பொளந்துட்டாங்க. அப்ப அங்க இருக்க மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வாய் பொளந்துட்டு, எனது இந்த குயிஃபங்க்கு பில் ரிஃபைன் பண்ண தெரியுமா, அது மட்டும் இல்லாம இவன் ரிஃபைன் பண்ண பில் இன்ஸ்ட்ரக்டர் யானோட பர்ஃபெக்ட் குவாலிட்டியில இருக்கு, இப்போ இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆவறானுங்க. அப்ப நம்ம ஹீரோ, டீச்சர் யான் இந்த மாதிரி தான் பில் ரிஃபைன் பண்ணும், நீங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியாங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த இன்ஸ்ட்ரக்டர் யானோ, டே குயிஃபங் என்ன தைரியம் தான் எல்லாத்துக்கு முன்னாடி என்ன அவமானப்படுத்துவ, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு டென்ஷன் ஆவறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த இன்ஸ்ட்ரக்டர் யானை பார்த்து, நீங்க உயிரோட இருக்குன்னா எனக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த இன்ஸ்ட்ரக்டர் யான், டே என்னடா சொல்ற அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, நான் உயிரோட இருக்குன்னா உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசணுமா, என்ன தைரியம் இருந்தா டீச்சர் முன்னாடி இப்படி பேசுவ, உனக்கு உன்னோட டீச்சருக்கு எப்படி மரியாதை கொடுக்கனே தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ அடிக்க போறாங்க. ஹலோ கைஸ், ஒரு நிமிஷம், நீங்க எல்லாம் ஏன்டா நேத்து வீடியோ போடலன்னு நினைக்கிறது எனக்கு தெரியும் கைஸ், என்னால காலேஜ் போயிட்டு கரெக்டா வீடியோ எடிட் பண்ண முடியல, அப்படி இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் இல்லைனா 2 சாப்டர் தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாலும் 4 நிமிஷம் 5 நிமிஷம் தான் வருது, அப்ப வீடியோ எடுத்து ரொம்பவே கம்மியாயிருது, அதனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடலான்னு இருக்கேன், கோவப்படாதீங்க, என்ன பண்ணலாம்னு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்றேன். இதோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.